தமிழகத்திலிருந்து தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலிருந்து குறிப்பாக கோயம்புத்தூர் மதுரை தஞ்சாவூர் சென்னை ஆகிய பகுதிகளிலிருந்து தினசரி 100க்கும் மேற்பட்ட பேருந்து வந்து கேரளா மாநிலத்தை இயக்கி வர்றோம். திடீர்னு கேரளாவில் காலைல போன பேருந்துகள்லாம் பயணிகளோட சிறைபிடிக்கப்பட்டு பார்க்கிங் நிறுத்தி வச்சிருந்தாங்க. கேரளா போக்குவரத்து ஒரு பேருந்துகளுக்கும் இருக்கைக்கு ஏற்ற மாதிரி 2 லட்சத்திலிருந்து 2,50,000 ரூபா வரை 2,50,000 வரை பணம் கட்ட சொல்லி நிர்பந்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட தமிழகத்தை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட பேருந்துகள் சிறைபிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபா கிட்ட அபராதமாக விதிச்சிருக்காங்க. திடீர்னு இப்ப நீங்க கேரளாவை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இயக்கிட்டு இருந்தோம்னா ஆல் இண்டியா பர்மிட் கொண்ட சாலை வரி செலுத்தி ஆல் இண்டியா பர்மிட்டுக்கு இது வந்து காலாண்டு 90,000 ரூபாயும் வருடத்துக்கு 3 லட்சம் ரூபாய் செலுத்தி அந்த பேருந்துகளை தான் கேரளாவில் அனுமதிச்சிருந்தாங்க. குறிப்பா அது தமிழகத்தில் அந்த ஆல் இண்டியா பர்மிட் அனுமதிக்கிறது இல்ல, கேரளாவில் அனுமதிச்சிருந்தாங்க. அதை பின்பற்றித்தான் நாங்க சாலை வரி மத்திய அரசுக்கு செலுத்தி இயக்கிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு அந்த பர்மிட்ல வாகனங்களை குறிப்பா தமிழகத்தை சேர்ந்த வாகனங்களை மட்டும் பிரமாண வாகனங்களை அனுமதிச்சுட்டு தமிழகத்தை சேர்ந்த வாகனங்களை மட்டும் சிறைப்பிடித்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் கிட்ட ஃபைன் பண்ணிருக்காங்க. இதனால கிட்டத்தட்ட நாங்க இன்னைக்கு ஓட்ட வேண்டிய வாகனங்கள்லாம் ஏன்னா ஒரு பேருந்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் கட்டி இயக்கமான சூழ்நிலை இல்ல. குறிப்பா நீ அடுத்த நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் நிறைய சுற்றுலாலாம் வாகனம் இயக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இது மாதிரி அன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு வாகனத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் வாடகை நம்ம வசூலிச்சோம்னா 2 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டணும்னா கட்ட வேண்டிய சூழ்நிலை இல்ல. அதனால நாங்க இன்னையிலிருந்து கேரளாவுக்கு இயக்க வேண்டிய ஆம்னி பேருந்துல இயக்கத்தை நிறுத்தி வச்சிருக்கோம். இதுல நாங்க என்ன கோரிக்கைனா உடனே தமிழக அரசு கேரளா அரசுடன் பேசி இதுக்கு ஒரு தீர்வு காணும்படி கோரிக்கை வைக்கிறோம்.